நந்தினி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ தான். இந்த இலையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை. இந்த செடியில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்துட்டு சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே வந்துட்டு இந்த செடியிலேருந்து தான் எடுப்பாங்க. இந்த இலை வந்துட்டு முகத்தில் இருக்க பருக்கள் எல்லாமே போயிடும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இலையை பறித்து கையில் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் சாறு வரும். அந்த சாறு எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் முகத்தை அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்சோன்னே ஒரு நார்மலான வாட்டரில் முகத்தை கழுவிக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா முகத்தில் இருக்க பரு கரும்புள்ளி எல்லாமே போயிடும். இந்த செடியிலேருந்து இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸா சீட்ஸ். இது வந்து இந்த செடியிலேருந்து தான் எடுப்பாங்க. இந்த விதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுவே கீழே கொட்டிருச்சு அப்படின்னா நல்லா கருப்பு கலரில் விதை இருக்கும். இந்த விதை வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப குளிர்ச்சியானது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு இந்த விதையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சியாக இருக்கும், சூட்டெல்லாம் தணிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த விதை பார்க்க சின்னமாக இருக்கும். தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா 1 நிமிஷம் மட்டும் ஊறினாலே போதும், நல்லா பெருசாகி வந்துடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வெயில் காலத்தில் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் நிறைந்த அற்புதமான ஒரு மூலிகை. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடுறோம். உங்கள் டவுட் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.